ஆபத்தான சிங்கமா இருந்தாலும் சரி இல்ல கொடூரமான ஹைனாஸா இருந்தாலும் சரி, பாசம்னு வரும்போது அவைகள் தன்னோட இயற்கையான குணத்தையே மறந்துடுதுன்னு சொல்லலாம். சோ அப்படி தன்னை வளர்த்தவங்களை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பவும் சந்திக்கும் போது அந்த விலங்குகளோட ரொம்பவே நெகிழ்ச்சியான ரியாக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அராஃபான் அழைக்கப்படக்கூடிய இந்த நாய்க்கு சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை கிடையாது. இருந்தாலும் சின்ன வயசுல தன்னை காப்பாத்தி வளர்த்தவரோட குரலை திரும்ப கேட்டதும் சந்தோஷத்துல அது எப்படி ஓடி வருதுன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த நாய்க்கு அவரோட முகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. இருந்தாலும் நாய்களோட பாசத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. பொதுவா இந்த கழுதை புலிகளை ரொம்பவே ஆபத்தான ஒரு கொடூரமான விலங்கா தான் பார்த்திருப்போம். ஆனா லூக்குங்கிற இந்த நபர் அப்படி பார்க்கல. சின்ன வயசுல அனாதைய கைவிடப்பட்ட இந்த ஹைனா குட்டியை இவர் தான் ரெஸ்கியூ பண்ணாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை தான் கூட வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஹைனாவை சாங்சுவரியில விட்டுறாரு. பொதுவா இயற்கையாவே அது ஒரு ஆபத்தான ஹைனாவா இருந்தாலும் சின்ன வயசுல தன்னை ரெஸ்கியூ பண்ணி வளர்த்தவரை ரொம்ப மாசங்களுக்கு அப்புறமா திரும்பவும் சந்திக்கும் போது அது தன்னோட இயற்கையான குணத்தையே மறந்துடுச்சுன்னு சொல்லலாம். லேப்ல வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்ட இந்த 2 சிம்பன்சிகளையும் இந்த லேடி தான் ரெஸ்கியூ பண்ணி ஃபைனலா அதை சரணாலயத்துல ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த லேடி தான் காப்பாத்தின அந்த 2 சிம்பன்சிகளையும் பாக்குறதுக்காக வராங்க. பட் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 25 வருஷ கேப்ல இந்த சிம்பன்சிகள் தன்னை காப்பாத்தின அந்த லேடிய மறக்கவே இல்லை. இந்த குரங்கோட கண்களை பாருங்க. சர்க்கஸ்ல வித்த காட்டிட்டு இருந்த இந்த குரங்கு சின்ன வயசுல தான் கூட பழகினவரை திரும்ப சந்திச்சதும் அவரை கட்டி பிடிச்சு எப்படி தன்னோட சந்தோஷத்தையும் சோகத்தையும் வெளிப்படுத்துதுன்னு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த குரங்கு திரும்பவும் அந்த சர்க்கஸுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஆனா பாவம் அந்த குரங்குக்கு அந்த நபரை விட்டு பிரிய மனசே இல்ல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல இந்த லேடி தன்னோட நாயை தொலைச்சிட்டாங்க. சரி, இனிமேல் ஒரு புது நாயை வளர்க்கலாம்னு சொல்லி அடாப்ட் பண்றதுக்காக போறாங்க. பட் அப்படி போன இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே நடந்தது. ஆக்சுவலா ஒரு புது நாயை வாங்கலாம்னு வந்த இந்த லேடிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாயை தொலைச்சாங்களோ சேம் அதே நாய் தான் திரும்பவும் கிடைச்சது. நல்லா அமைதியா சாப்பிட்டுட்டு இருந்த இந்த குட்டி சிம்பன்சி தன்னை வளர்த்தவங்களை ரொம்ப மாசங்களுக்கு அப்புறமா திரும்பவும் சந்திக்கும் போது சந்தோஷத்துல அது எப்படி எக்ஸைட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த சிங்கத்தை பாருங்க. இதோட பேரு தான் ஜூபிட்டர். சின்ன வயசுல இத பெத்த இதோட அம்மா இந்த சிங்கத்தை கைவிட்டுருச்சு. பட் அனாதையாக்கப்பட்ட இந்த சிங்கத்தை ஹூலியோ டோட்ஸ்ங்கிற இந்த லேடி தான் ரெஸ்கியூ பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிங்கம் ஜூல கொண்டு போய் விடப்பட்டது. சோ அந்த லேடியை விட்டு பிரிஞ்ச சோகத்துல இந்த சிங்கம் சரியா சாப்பிடாம சரியா தண்ணி குடிக்காம எப்படி மெலிஞ்சு போய் கிடக்குதுன்னு பாருங்க. இத கேள்விப்பட்டதும் உடனே அந்த லேடி இந்த சிங்கத்தை பார்க்க கிளம்பி வராங்க. வெல், இந்த சிங்கம் எந்த அளவுக்கு அந்த லேடியை மிஸ் பண்ணிருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல தன்னை காப்பாத்தின இந்த லேடியை திரும்பவும் சந்திக்கும் போது இந்த கங்காருக்கு அந்த லேடியை விட்டு பிரிய மனசே இல்லை. பொதுவா ஒரு ஓநாய் கூட்டம் எந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாசம்னு வரும்போது அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான கூட்டம் கூட தன்னோட இயற்கையான குணத்தையே மறந்துடுதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல தான் அடாப்ட் பண்ணி வளர்த்த ஒரு கொரில்லாவை இந்த நபர் அதுக்கு 5 வயசு ஆகும்போது அது காட்டுக்குள்ள விட்டுறாரு. பட் இப்ப 5 வருஷங்களுக்கு அப்புறமா தான் வளர்த்த அந்த கொரில்லாவை பாக்குறதுக்காக போறாரு.
உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ பெரிய ஒரு காட்டுக்குள்ள அந்த கொரில்லாவை பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு சுத்தமா இல்ல. ஆனா என்னதான் அந்த கொரில்லா இவரை பார்த்து 5 வருஷம் ஆயிருந்தாலும் தன்னை வளர்த்தவரோட குரலை கேட்டதும் உடனே அந்த கொரில்லா அவரை கண்டுபிடிச்சு வந்துருச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த கொரில்லா தன்னை வளர்த்தவரை பார்க்கறதுக்காக கூட அதோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கு.